பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திருமதி இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் டிங் டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சௌக்கியமாக இருக்காங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு பூஜை முடிச்சிட்டேன். காலையில் பூஜை முடிஞ்சிருச்சு. ரொம்ப திருப்தியாக, மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க? ஏதாவது பலகாரம் பண்ணிங்களா? என்ன பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக வந்து ஒரு பாயசம் மட்டும் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி என்னோடய பூஜைன்றது முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நிறைய வந்து நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி ரேவனுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணது, லாஸ்ட் விலாகில் பார்த்து கமெண்ட் பண்ணது வந்து, நீங்கள் ரொம்ப கடகடான்னு காமிச்சிட்டிக்கா, கிஃப்ட்ஸ்லாம் ஸ்லோவாக காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஸ்லோவாக காட்டினேன். ஃபஸ்ட் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால். அடுத்த கிஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரேவந்துக்கு ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க, க்ரீட்டிங் கார்டு பண்ணுறதுக்கு ஒரு கிராஃப்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஸோ பெயிண்ட்டு, அதே மாதிரி பென்சில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கிஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ட்ராயிங் புக். இது பெரிய ஸ்கெட்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ராயிங் புக் இது. ஸோ குழந்தைங்களும் நம்ம சேனல் பார்க்குறாங்க அப்படின்றதுனால அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப வந்து ஸ்லோவாக காட்டுங்கக்கான்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஸ்லோவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரேவந்த் ட்ராயிங் நல்லா பண்ணுவான்றதுனால இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃப் போர்ட்ரேட்லாம் சூப்பராக இருக்கும் இதில். அடுத்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹாட் வீல்ஸ் கார் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து அந்த என்ன சொல்கிறது, கார் விடுற மாதிரி ஒரு ட்ராக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாய் இது. மோஸ்ட்லி குட்டி குட்டி பசங்களை ரொம்ப வந்து ஜாலியாக விளையாடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைனோசர் வாய்க்குள்ளே வந்து அந்த கார் போகணும். ஸோ அதுதான் வந்து ஃபன்னு இந்த கேமில். ஸோ அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரேவந்துக்கு வந்து கிஃப்ட் பிரிக்கிறதா ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா 7-in-1 சோலார் ரோபோட். இது நம்ம இது வந்து சோலாரில் வந்து வேலை செய்யும். இது நம்ம இதை அசம்பிள் பண்ணணும். இது நிறைய வந்து பொறுமையாக உட்காந்து இது வந்து நம்ம செட் பண்ணணும். அடுத்த கிஃப்ட் பார்க்கலாமா. ஸோ அடுத்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேர்ட் பவர். குழந்தைக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கேம் இது. இதில் நிறைய வேர்ட்ஸ் வந்து குழந்தைக்கு புதுசு புதுசாக கற்றுக்கலாம், நிறைய கிராமரும் கற்றுக்கலாம். ஸோ அது அடுத்தடுத்து நான் உங்களை வ்ளாகில் காமிச்சிட்டே வரேன் எப்படின்ட்டு. ஸோ இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா இது ரேவந்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட். என்னென்னா ரேவந்துக்கு ட்ராயிங் நிறைய பிடிக்கும் அப்படின்றதுனால எல்லாமே வந்து அவங்க ட்ராயிங் சம்மந்தப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பென்சில், ஸ்கெட்சு, அதே மாதிரி க்ரையான்ஸு, கிளிட்டர்ஸ் எல்லாமே, அதே மாதிரி ட்ராயிங் புக் எல்லாம் இருக்குது அதில். அண்ட் அடுத்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செஸ் போர்டு. இது ரேவந்துக்கு செஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கான். நல்ல குவாலிட்டியான செஸ் போர்டு தான் இது. கிராண்ட் மாஸ்டர் செஸ் செட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கிஃப்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட் கேம்னு சொல்லுவாங்க. 2 பேர் விளையாடக்கூடிய கேம் இது. பொதுவாக வந்து நம்ம எக்ஸோ விளையாடுவோம் இல்லையா. ஸோ வந்து எக்ஸோவில் எப்படி விளையாடுவோம், எக்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். இல்லை வந்து ஹாரிசன்டலாக வெர்டிகலாக ஒரே கலராக எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம வந்து அதை ஒரே கலராக வைக்க ட்ரை பண்ணுறப்போ அவங்க வந்து நம்மளை வந்து தடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கேம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் நாங்கள் விளையாடி பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்த கிஃப்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து குழந்தைங்களுக்கு இருக்க வைக்கிறதுக்கான ஒரு கேம் இது, வாலி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைபல்ஸ்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, காட்டுவாசிகள் வீடு எப்படி இருக்கும் அதை நம்ம செல்ஃபாக டிசைன் பண்ணி அதுக்குள்ளே நிறைய இருக்கும். அதுக்குள்ளே அவங்க என்னென்ன வேணுமெல்லாம் கொடுத்துருவாங்க. அதை நம்ம எடுத்து நம்ம பண்ணோம். அதை நான் வந்து காட்டுறேன் கடைசியில். ரேவந்த் இதை பண்ணியிருக்கான், எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் எங்கே தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க தெரியல. ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவான கிஃப்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ அடுத்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா ரேவந்த் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே அந்த கிஃப்ட் தான். பட் நான் தான் வாங்கி கொடுக்கல. பட் எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக வந்து தேவைப்படுற கிஃப்ட் இது வந்து க்ளோப். இது வந்து லைட் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இதுவும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது, குழந்தை எவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்கள் கடைசியில் பாருங்கள். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் சொல்லலாம். அண்ட் இது என்னோடய 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கொடுத்தாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி சயின்ஸ், அதாவது சயின்டிஸ்ட் செட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து வானத்தில் இருக்க நட்சத்திரம், கிரகங்கள்லாம் பார்க்கலாம். அண்ட் மைக்ரோஸ்கோப் மூலிமா வந்து குழந்தைங்க வந்து இந்த சயின்டிஸ்ட் அந்த மாதிரி வந்து அவங்க விளையாடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு டாய்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வச்சு ரேவந்த் 3 பார்த்தான். அண்ட் அடுத்து வந்து இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது பிக்காச்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஸோ இது நாங்கள் வந்து ரேவந்துக்கு வாங்கி கொடுத்து ஆல்ரெடி லாஸ்ட் வ்ளாகில் சொல்லியிருந்தேன். குழந்தைங்க வந்து இன்னும் பார்க்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இது வந்து நார்மல் ஸ்பீடில் உங்கள்கிட்ட காட்டுறேன். லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் திருப்பி நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன்.
ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ரேவந்துக்கு வந்தால் கிஃப்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாலி ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை வச்சு நம்ம அழகாக கட்டலாம். ஸோ கிஃப்ட்ஸ்லாம் அடுக்கி வச்சியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வாலி ஹவுஸ் எடுத்து அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கண்டிப்பாக ஒரு நாளில் பண்ண முடியாதுங்க. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் நம்ம பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதிலே கொடுத்துட்டாங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக உட்காந்து ரொம்ப சேட்டை பண்ணுற பசங்களுக்கு இது கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு உட்காந்து இது அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் ரொம்ப எங்கேஜாக இருப்பாங்க குழந்தைங்க. அவங்களோட டைம் போகிறதே தெரியாமல் வந்து ரொம்ப எங்கேஜாக இருப்பாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மேனுவல் இருக்குது பாருங்கள். இந்த மேனுவலில் பார்த்தா தெரிஞ்சிடும் இது எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் சாய் சச்சரித்த PDF ஃபார்மேட் அமைச்சிருக்கேன். அண்ட் அதில் வந்து சில பேருக்கு வந்து போய் சேரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது நேற்று வந்து ஒரு 30 பேருக்கு அமைச்சிருந்தேன். அந்த 30 பேருக்குமே பார்த்திங்கன்னா அது க்யூவில் நிற்குது, போக சேரவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20 பேருக்கு அமைச்சிட்டே தான் இருக்கேன். பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகாமல் க்யூவில் இருந்ததால் ஸோ என்னால் வந்து அவங்களுக்கு டைமுக்கு வந்து கொடுக்க முடியல. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. நான் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னால் மெயில் அனுப்ப முடியாது. உங்களுக்கு வந்து க்ரோம் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நிறைய உங்களுக்கு வந்து கூகுளில் ட்ரை பண்ணிங்கன்னா புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். நான் இதை வந்து என்ன ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு பழைய மாதிரி PDF அனுப்புகிறேன். ஸோ இப்போ இந்த வார்லி ஹவுஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு ட்ரைபன் ஹவுஸ் கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. பில்லர்ஸ் இருக்குது, அதே மாதிரி அது கலர் பண்ணுறதுக்கு கலர்ஸ் கொடுத்துட்டாங்க, பேலட் கொடுத்துட்டாங்க. பெரிய வீடு சின்ன வீடு அதாவது 2 ஹவுசஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹட்டு மாதிரி சின்ன ஹட்டு மாதிரி பண்ணுறதுக்கு அண்ட் ட்ரீஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம நம்பி குழந்தைகிட்ட கொடுக்கலாம். ஸோ தாராளமாக வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடலாம். எதுவுமே வந்து இதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய வீடு கட்டலாம். இந்த அதில் பார்த்திங்கன்னா மேலே கூரை எல்லாமே வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்களே அதை வந்து நம்ம அந்த கொடுத்த ஃபெவிகால் வச்சு நம்ம அதை ஒட்டிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த ட்ரைபல் ஹட் ஷேப் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் போட்டு அந்த ஃபுல் பில்லர்ஸ் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து அந்த கூரையை வந்து அமைக்கணும். ஸோ அந்த கூரையை அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம இந்த கோன் ஷேப்பில் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரிகாமின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ ரேமத்துக்கு வந்து ஆரிகாமி ரொம்ப நல்லா வரும். ஸோ இது வந்து அந்த பிளேட் மாதிரி கொடுத்த அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்த அந்த கார்ட்போர்டை நம்ம இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டி நம்ம கூரை மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீஸ். அது நம்ம ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு ட்ரீ வைக்கணும். அதை கலர் பண்ணணும். அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து குட்டி ஹவுஸுக்கான கூரை இது. ஸோ ஃபஸ்ட் நம்ம கூரை மட்டும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு அது மேலே பிளாக் பேஸ் கொடுத்து நான் வந்து பழைய தொடப்பம் இருக்கு அது மேலே வந்துக்கிற அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி நான் ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் பிளாக் பேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு இன்னும் வேலை இருக்குது. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நிறைய டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ நான் எங்கள் அம்மா, எங்கள் மாமியார், என் சிஸ்டர், அப்புறம் ரேவந்த் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பரமபதம் கேம் விளையாடணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஃபேமிலி டைம் அப்படின்றது வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைம். ஸோ அது மட்டும் எப்போ விட்டுடாதீங்க. எப்போவுமே வந்து உங்களுக்கு ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணி இந்த மாதிரி ஃபன்னான கேம்ஸ் விளையாடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கிஃப்ட் வந்த க்ளோப் இப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு லைட் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேம் அதாவது இந்த க்ளோப் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான கேமாகவும் எங்களுக்கு இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சில கண்ட்ரீஸ் வந்து ரேவந்த்கிட்ட எழுதி கொடுத்துட்டு இந்த கண்ட்ரீஸ்லாம் எங்கே இருக்குது கண்டுபிடி அப்படின்னு சொன்னேன். ஸோ சுற்றி லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த இருட்டில் அந்த க்ளோப் மட்டும் நல்லா வெளிச்சமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்கிறப்போ நல்ல டைம் அது எங்களுக்கு ஸ்பெண்ட் ஆச்சு. ரொம்ப வந்து டைம் பாஸாக இருந்தது. அண்ட் சேம் டைம் ரேவந்த்க்கு நல்லா நாலேஜும் கெயின் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் ஃபன்னும் இருக்குது அப்படின்றது வந்து நல்லா புரியுது. ஸோ உங்ககிட்ட க்ளோப் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உள்ள லைட் இருந்ததுன்னா நான் மற்ற ரூமில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சில கண்ட்ரீஸ் குழந்தைகிட்ட சொல்லி அது எங்கே இருக்கு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். குழந்தைக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த வேலையை செய்வாங்க.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப்லேருந்து நம்ம அதாவது கீழேருந்து நம்ம வந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் பார்க்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேகம் ஃபுல்லாக மூடி இருக்குது, அங்கே ஒன்றும் தெரியல. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த மேகத்துக்குள்ளேருந்து ஊர்ந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு ரேவந்த் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அம்மா ஒன்றுமே தெரியல, இருட்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பாரு அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்கள் மேகமூட்டமாக இருக்கிறப்ப ஒன்றுமே தெரியாது. பட் நானும் சரி குழந்தை ஏமாற்ற வேண்டாமே, ஆமாம் தெரியுது பிளானட் தெரியுதுன்னு சொல்லி சமாளிச்சாச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது வெளியில். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது இந்த கேம் அப்படின்றது. என்ன உங்கள் பசங்களுக்கு புக்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஸ்கூல் புக்ஸ் ரேவந்துக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்துருச்சு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரேவந்துக்கு இதனால ஆன்லைன் கிளாஸஸ் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வந்து யூடியூப்பில் அவங்க வந்து லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து ரேவந்த் படிச்சுட்ருப்பான். பட் இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக புக்ஸ் தேவைப்படும். ஸோ நாங்களே போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் புக்ஸ் அப்படின்றது. ஸோ எல்லா புக்ஸும் வந்துருச்சு. உங்கள் பசங்களுக்கு புக்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து புக்ஸ் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் பசங்களுக்கு புக்ஸ் வந்துருச்சா அப்படின்றத வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ ரேவந்த் பார்த்திங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் தான் தமிழ் தான் எடுத்திருக்கேன். தேர்ட் லாங்குவேஜ் தான் வந்து ஹிந்தி போட்டிருக்கேன். ஸோ தமிழ் நிறைய கற்றுக்கணும் ரேவந்த். ஸோ இந்த டைம் வந்து அவனுக்கு தமிழ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ரேவந்த் படிக்கிறது சிபிஎஸ்சி, அதாவது 5th கிரேட் அப்படின்றதுனால அவனுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ், கம்ப்யூட்டர், ஹிந்தி, தமிழ், அப்புறம் வந்து இங்கிலீஷ் வருது. அண்ட் வந்து அந்த புக்ஸு நோட் புக்ஸ் அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி வந்து பேசிக் லெவலில் தான் இருக்கார் அவர். ஸோ அதனால் இன்னும் பேசிக் லெவல் கற்றுட்ருக்கான். ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வந்து ஹிந்தி டீச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நோட் புக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஸ்டேஷ்னரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா காம்பஸ் பாக்ஸு, அதே மாதிரி பென்சில், அதாவது ஒரு பென்சில் செட் பாக்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நார்மலாக எவ்ரி இயர் ரேவந்துக்கு வந்து யூனிஃபார்மோடு இதெல்லாம் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். ஸ்டே பிளஸ்ட். பை பாய்.